அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜில்லுன்னு சாப்பிட சுரைக்காய் பிடிக்காதவங்களும் இந்த ரெசிபி சாப்பிட்டா ரிப்பீட்டாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவையான சுரைக்காய் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 சுரைக்காய் எடுத்திருக்கேன். நான் மீடியம் சைஸ் சுரைக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதை தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போது நான் இதை தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 வெங்காயம், 3 தக்காளி, 1 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் மல்லாட்டை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மல்லாட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மல்லாட்டை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாம். இது சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கலாம். தோல் நீக்கணும். இப்போது இது செய்யலாம். இப்போது அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, பூண்டு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போது இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான சுரைக்காய். நான் சுரைக்காவை கட் பண்ணி ஒரு வாட்டி அலசி எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கணும். அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா சுரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நல்லாவே இருக்குது. பார்த்தா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுரைக்காய் நல்லா ஓரளவுக்கு வெந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லாட்டையை அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சது இவ்வளோ மல்லாட்டை வந்துச்சு. இதில் நான் பாதி இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே வேக விடுவோம்.
இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சுவையான சுரைக்காய் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிட்ஸ்க்கும் கொடுங்க. சுரைக்காய் நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி.